புதுச்சேரியில பாத்தீங்கன்னா நேற்று பெய்த கன அதை இன்று வரை மழை பெற்று இது புதுச்சேரி வரலாற்றில் இதான் ஃபர்ஸ்ட் முறை என்று கூறப்படுகிறது. இந்த பகுதியில் பாத்தீங்கன்னா தாழ்வான பகுதி மட்டுமல்லாது அனைத்து பகுதிகளிலும் மழை நீர் சூழ்ந்துள்ளது. புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரெயின்போ நகர், கிருஷ்ணா நகர், வெங்கடா நகர் பகுதி, பாவான நகர் பகுதியில் மட்டும்தான் மழை நீர் மழை நேரங்களில் மழை நீர் தேங்கி நிற்கும். ஆனால் இந்த மழையில் பாத்தீங்கன்னா புதுச்சேரி முழுவதுமே வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. ரோடு எதுவுமே தெரியவில்லை, அந்த அளவுக்கு வெறும் தண்ணீராக தான் தெரிகிறது. புதுச்சேரியில தேசிய மீட்பு குழு மற்றும் தீயணைப்பு, வனத்துறை, உள்ளாட்சித்துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளும் தயார் நிலையில் இருந்த போதிலும் எங்கு பார்த்தாலும் வெள்ள நீராக இருப்பதால் புதுச்சேரி அரசு இருக்கிறது. பணியும் செய்ய முடியாத இருக்கிறது. புதுச்சேரியில 26 ராட்சச இயந்திரங்கள் கொண்டு மழைநீர் அகற்றும் பணி செய்வதற்காக தயார் நிலை இருந்தாலும் மழைநீர் எங்கேயுமே தண்ணீராக இருக்கிறதுனால எப்படி தண்ணீர் ஒரு பக்கம் வடிந்த பிறகுதான் ராட்சச இயந்திரங்களை கொண்டு தண்ணீர் தாழ்வான பகுதியில் இருக்க தண்ணீரை வெளியேற்ற முடியும் என்று கூறப்படுகிறது. பாத்தீங்கன்னா கிருஷ்ணா நகர், ரெயின்போ நகர் மற்றும் சாரம் பகுதியிலையும் இந்திரா காந்தி சிலை, ராஜீவ் காந்தி சிலை, பஸ் நிலையம், புதிய பஸ் நிலையம், பழைய பஸ் நிலையம் உள்ளிட்ட பகுதியில் கனமழை பெய்து அங்கங்கு தண்ணீர் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. அது மட்டும் பொதுமக்கள் வாகனங்கள் சிக்கி தவிக்கிறது. அவங்க வீட்டு வாசலில் நீட்டி வைக்கப்பட்ட அந்த வாகனம் தண்ணீரில் மிதந்து ஒன்றுக்கு ஒன்று மோதி சேதமடைந்து வருகிறது. அது மாதிரி இருசக்கர வாகனங்கள் பலத்து சேதமடைந்தது. இருசக்கர வாகனம் அங்கே தண்ணீரில் மூழ்கி கிடக்கக்கூடிய காட்சி தான் பார்க்கிறது. அதே மாதிரி நேற்று முதல் பாதுகாப்பு கருதி மின்சாரம் நிறுத்தப்பட்டுள்ளது. மின்சாரம் நிறுத்தப்பட்டது செல்போன் சார்ஜ் முதற்கொண்டு யாரும் போட இருக்கிறதுனால புதுச்சேரியில் செயல்பாடு கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு சார்பில் தேசிய பேரிடர் மீட்பு சட்டப்பிரகாரம் புதுச்சேரியில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் மறு உத்தரவு வர திறக்கக்கூடாது என்று அந்த பள்ளிகள் பாதுகாப்பு மையமாக செயல்படும் என்று புதுச்சேரி அரசு அறிவிச்சிருக்கிறது. இருந்தாலும் புதுச்சேரி நகரம் பகுதி மட்டும் இல்லாமல் கிராம பகுதி ஜெயக்குமார், வழி நெடுகிலும் தண்ணீரானது சூழ்ந்து காணப்படுகிறது. இந்த சூழ்ந்து காணப்படக்கூடிய இந்த தண்ணீரை அகற்றும் பணியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று தாங்கள் கூறினீர்கள். இது தொடர்பாக அதிகாரிகள் யாரேனும் வந்தார்களா, ஆய்வு மேற்கொண்டார்களா, சேத நிலவரங்கள் குறித்து ஏதேனும் தெரிவித்தார்களா? இது தொடர்பான விவரங்கள் ஏதும் நம் கைவசம் இருக்கிறதா? அதாவது அனைத்து துறைகளும் தயாராக இருந்தாலும் அனைத்து இடங்களிலுமே தண்ணீர் நிற்பதனால் எந்த விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இருந்த போதிலும் அதாவது அவர்களுக்கு கடுமையான பாதிப்பு ஏற்படும் போது அது வீட்டுள்ள தண்ணி உள்ள மாட்டிட்டு இருக்காங்க. அந்த மாதிரினா தேசிய பேரிடர் மீட்புகள் அவங்களை மீட்டு பாதுகாப்பு மையங்கள் தங்க வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தா 200க்கும் மேற்பட்ட பாதுகாப்பு மையங்கள் வைத்திருந்தாலும் அவர்களுக்கு முறையாக அவர்களை மீட்டு அங்க சேர்க்க முடியுமே தவிர மற்றபடி எந்த விதமான நீரை வெளியேற்றவோ அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கோ இல்லை. அது மட்டுமல்லாத ஆம்புலன்ஸ் முதற்கொண்டு எல்லாமே வாகனங்களும் பழுதாகி நிற்கிறதுனால இதுல மீட்பு பணியில தொய்வு தான் ஏற்பட்டு நிறுத்தி. ஜெயக்குமார், தற்பொழுது அங்கு நிலவரமானது மிக மோசமாக காணப்படுகிறது. இந்த நிலையில் பொதுமக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்காக என்ன செய்கிறார்கள்? உணவு, பால் பாக்கெட் போன்ற பொருட்கள் வழங்கப்படுகிறதா? கள நிலவரம் என்ன? புதுச்சேரி அரசு சார்பில் ஏற்கனவே அறிவித்திருக்காங்க. எனவே அத்தியாவசிய பொருட்களை ஏற்கனவே நீங்க வாங்கி வைத்துக் கொள்ளுமாறும் புயல் வருவதை முன்னாடி அறிவிப்பு வெளியிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாத பால் பூத்துகளில் பால் மட்டும் கிடைக்கிறது. ஆனால் வண்டி செல்வதற்கான வழி இல்லாத காரணத்தினால் அங்கே வாகனம் பால் வண்டிகளும் தடைப்பட்டு நிற்கிறது. ரவி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார். தொடர்ந்து இது போன்ற விவரங்களை எங்களுக்கு வழங்கிக் கொண்டே இருக்கிறது.